ஜிம்மா தொழுகையில் தவிர்க்க முடியாத நேரத்தில் வீட்டில் ஜிம்மா நடத்தலாமா? அதில் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லவும். மேலும் பள்ளியில் அந்த ஜிம்மா நடத்தும் போது, வீட்டில் ஜிம்மா நடத்தும் போது மலக்குமார்கள் பள்ளியில் வந்தால் அந்த வரிசைப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது வீட்டில் கிடைக்குமா? அதை தொடர்ந்து அப்படி இல்லை என்றால் அதை எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி. அடுத்து அதை சேர்ந்து வீட்டில் தொழும்போது ஃபர்லான தொழுகை தொழும்போது பாங்கு சொல்லித்தான் தொழ வேண்டும் என்பது கட்டாயமா? அல்லது செவி ஏற்று வானொலியோ இப்போ ஃபோன் மூலமாகவோ ஃபோன்களில் இது பாங்கு வருது அதை கேட்டுக்கொண்டு தொழலாமா? பாங்கு சொல்கிறாங்க அதை செவி சாய்த்து தொழலாமா ஃபர்லான தொழுகை வீட்டில் தொழும்போது? ஜும்மாவுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதை பள்ளிவாசலில் தொழுவதைத்தான் மார்க்கம் வழிகாட்டுகிறது. பள்ளிவாசலில் தொழுகிறதை தான் மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதில் மாற்று கருத்தை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய தொழுகைக்காக உங்களுக்கு பாங்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றத்துக்காக வந்துடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம எங்கே வரணும்? பள்ளிவாசலுக்கு தான் வரணும். இது வெவ்வேறு செய்திகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறாங்க. யார் ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிக்கு முதல் ஆரம்ப நேரத்தில் வர்றாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது நேரத்தில் வர்றவருக்கு மாடு ஆடு அப்படின்னு நினைச்சாங்க, இந்த வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதை பள்ளியை மையப்படுத்தி தான் சொல்கிறாங்க. பள்ளிக்கு வந்துட்டாங்க, யார் முதல் வரிசையில் அமர்றாரோ அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு, யார் வேணும்னு கடைசியில் போய் உட்கார்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி யார் ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளியில் வந்து அமர்ந்து அந்த உரையையும் அந்த தொழுகையும் கேட்டு இருக்கிறாரோ அவரை வானவர்கள் தம்முடைய இறகுகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர் அந்த சபையிலிருந்து பிரிஞ்சு போகிற வரைக்கும் வானவருடைய அந்த அருளில் அவர் சூழப்பட்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காட்சி. எண்ணற்ற செய்திகள் ஜும்மாவுடைய தொழுகையை அதை பள்ளிவாசலில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், சில நெருக்கடிகளினால் பள்ளியில் நாம் தொழுகையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மற்ற இடங்களில், அது வீடுன்னு இல்லை, எங்கே இருந்தாலும் நம்ம ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இப்போ பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகை இருக்குது, லொஹரா தொழுதுக்கலாம். இல்லை தொழணும்னு ஆசைப்படுறாருன்னா அவர் இருக்கிற இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி ஜும்மாவை நிறைவேற்றி கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. அல்லது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, கொரோனா மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வந்துச்சு, எல்லாரும் வீட்டில் தான் தொழுவோம், மார்க்கடிப்பில் எந்த தவறும் கிடையாது. அப்போ அந்த நெருக்கடி அது நம்முடைய இறையச்சம் தான் தீர்மானிக்கும். நம்ம சும்மா கேஷுவலாக ஏதோ நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு தக்க அதை நம்ம அசால்ட்டாக பயன்படுத்துகிறோமா, அல்லது உண்மையிலே இறைச்சிக்கு உட்பட்டு வேறு வழி இல்லை, நான் சிக்கலில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறோம், வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைமை, தண்ணி தேங்கிருச்சு, மழை தேங்கி தண்ணி ஃபுல்லாக கட்டிருச்சு, இப்போ நம்ம தொலை நடத்தணும்னு நினைக்கிறோம், வீட்டில் உண்மாவோட தொழுகையாக நிறைவேற்றி தொழுகிறதுக்குண்டான நபர்கள் இருந்து நம்ம பேசி உரை நிகழ்த்தி தொலை வைக்கிறோம்னு சொன்னால் மார்க்கடிப்பில் தவறு என்று செய்யாது. ஆக அப்போ நெருக்கடியான காலகட்டங்களில் இவ்வாறு நாம் செய்து கொள்வதில் மார்க்க அடிப்படையில் எந்த விதமான பிழையும் கிடையாது. ஆனால் பள்ளிவாசலில் தொழுவதற்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்குத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும். சரி, இப்போ நம்ம ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றணும்னு சொன்னால் அதற்கான எண்ணிக்கை வரையறை எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான தனிப்பட்ட வரையறை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் அதற்கு வரையறை இருப்பதாக சில ஹதீஸ்கள் வருது. 40 நபர்கள் இருக்கணும், 12 நபர்கள் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு வரையறையை எல்லாம் சொல்லி இத்தனை நபர்கள் இருந்தால்தான் ஜும்மா தொழுகை நிறைவேறும் என்ற கருத்தில் சில செய்திகள் வருது. அந்த செய்திகள் எல்லாம் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்திகளில் இத்தனை நபர்கள் இருந்தால்தான் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எந்த விதமான நபிமொழிகளில் ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. சரிங்களா? அப்போ அப்படி இத்தனை நபர்கள் இருந்தால்தான் ஜும்மா தொழுகை நிறைவேறும், கடமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுக்காததுனால நம்ம இத்தனை நபர்கள் இருந்தால்தான் ஜும்மா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பது கிடையாது. அப்போ இத்தனை நபர்கள்ங்கிற வரையறை இல்லைன்னா அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளவு அப்படின்னா பொதுவான தொழுகைக்கு என்ன சட்டம் அதுதான். பொதுவாக ஒரு ஜமாத் தொழுகை நிறைவேற்றுவதற்கு என்ன சட்டம்? ஒரு நபர் பின்னின்று தொழுவதற்கு இன்னொரு நபர் 2 பேர் இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், ஜமாத்தாக நம்ம தொழுகை நடத்தி விடலாம்.
இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க பல கட்டங்கள் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, செயல்படுத்தி காட்டுறாங்க. ஒரு பள்ளிக்கு தாமதமாக வருவார், இவருக்கு யாரும் தர்மம் செய்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களான்னு சொல்லி 2 பேரை சேர்த்து ஜமாத் தொழுகையை நடத்த விடுவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க பக்கத்தில் நபித்தோழர் என்ன செய்வாங்க, வருவாங்க, அவங்கள இழுத்து வச்சு பக்கத்தில் 2 பேர் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அப்போ இப்படி நபிஸ்லாஸ்லம் அவங்க பல சந்தர்ப்பங்களில் 2 பேர் சேர்ந்து ஜமாத் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ பொதுவாக ஜமாத் தொழுகை நிறைவேற்றுவதற்கு குறைஞ்சபட்சம் 2 பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த அடிப்படையாக கொண்டு ஜும்மாவுடைய தொழுகைக்கும் அதுதான் சட்டம். ஒரு 2 பேர் இருந்து ஒருத்தவங்க உரை நிகழ்த்துறாங்க, ஒருத்தவங்க கேட்குறாங்க, 2 பேர் சேர்ந்து ஜமாத் தொழுகை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு இருந்தாலே அந்த நபர்கள் 2 பேர் இருந்தாலே ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு போதுமான எண்ணிக்கை தான். பொதுவான சட்டம் ஒரு ஜமாத் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு என்ன சட்டம்னா அதே சட்டம் தான் இருக்குது. இப்போ இதை ஒட்டி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ பள்ளிவாசலுக்கு போய் நம்ம புறப்பட்டு போகும்போது அப்போ முதல் நேரத்தில் வர்றவங்களுக்கு ஒட்டம், 2ஆம் நேரத்தில் வர்றவங்களுக்கு இந்த மாடு அப்படிங்கிற நன்மை இருக்குது. இப்போ அது நம்ம வீட்டில் தொழும்போது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் தொழும்போது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் போய் தொழுதா வீட்டில் நம்ம ஜும்மா தொழுகை நிறைவேற்றினா அதே நன்மை கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாதம் ஸ்ட்ராங்காக செய்ய முடியாதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இது பள்ளிக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. யார் ஒளி செஞ்சுட்டு பள்ளியை நோக்கி ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கிறாரோ அவருக்கு ஒவ்வொரு 8க்கு ஏற்ப ஒரு நன்மையும் அவருடைய மற்றொரு 8க்கு ஏற்ப அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது வருது. இது பள்ளிக்கு தானே. இவர் கடமையான தொழுகைகள் ஏதோ ஒரு தொழுகைகள் சிரமத்தின் காரணமாக வீட்டில் தொழணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் தொழும்பொழுது இந்த நன்மையை அவங்களால அடைய முடியுமா? அடைய முடியாது. அந்த சிறப்பு அவங்களால என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. இப்போ பள்ளிக்கு சொல்லப்பட்ட சிறப்பு, பள்ளிக்கு சொல்லப்பட்ட நன்மை அது பள்ளிக்குத்தானே ஒழிய அது மற்ற இடத்துல என்ன செய்ய முடியாது, பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் வேறொரு கோணத்தில் நம்ம இந்த நன்மை எதிர்பார்க்கலாம். என்ன நன்மை எதிர்பார்க்கலாம்னா, அவங்க எண்ணத்துக்கு ஏற்ப அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானது. நம்முடைய எண்ணம் சரியாக இருந்து நம்முடைய எண்ணம் அந்த நன்மையை இயக்கம் கொண்டிருந்தால் அல்லாஹ் அதற்கு நிச்சயமாக கூலி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். ஒரு மனிதர் போகிறாரு, தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, தர்மம் செய்யறதுக்கு காசு இல்லை, தர்மம் செய்யாமல் வந்துடுறாரு. அவர் தர்மம் செய்யாமலே இருந்தாலும் நினைச்சார்ல, அந்த நினைச்சதுக்கே அல்லாஹ் தர்மம் செஞ்ச கூலியை கொடுக்குறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணம் நம்ம ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக என்ன செய்வோம், வீட்டில் தொழுகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. பள்ளிக்கு போயிருந்தால் நம்ம ஒரு 8க்கு ஒரு நன்மை கிடச்சிருக்குமே, பள்ளிக்கு போயிருந்தோம்னா நமக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த முதல் நேரத்தில் போய் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடச்சிருக்குமே அப்படிங்கிற அந்த நன்மையை ஏக்கம் கொண்டு அது நமக்கு தவறிடுச்சேங்கிற அந்த எண்ணம், உளப்பூர்வமான எண்ணம் நமக்கு இருக்கும்னா அந்த எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹ் அந்த நிலையை அந்த நன்மையை நமக்கு தர போதுமானவர். இதை இந்த முதல் கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கிறோம். 2ஆவதாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் தொழுகிறோம் அல்லது தனியாக வேறு எங்கேயாவது தொழுகிறோம், பள்ளி இல்லாத இடங்களில் தொழுகிறோம் பொழுது தனியாக பாங்கு சொல்வது அவசியமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நம்ம பள்ளிவாசலில் சொல்லப்பட்ட வாங்கின் சத்தம் நமக்கு கேட்டுருச்சுன்னு சொன்னால் தனியாக பாங்கு சொல்லி தொழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது இல்லாத சந்தர்ப்பங்களில் பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி நம்முடைய தொழுகைகள் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். இதுதான் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். ஒரு மரணத்தார் பாங்கு சொல்லாமல் விட்டுட்டு தொழுத்தாங்க, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா? அப்படி கிடையாது. பாங்கு சொல்வது என்பது வலியுறுத்தப்பட்டது, அது சொல்வது சிறந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ் மூலம் நமக்கு என்ன செய்கிறாங்க, உணர்த்துறாங்க. எப்படி ஒருவர் ஒரு மலை அடிவாரத்தில் யாருமே இல்லை, தன்னந்தனியாக இருக்கிறார், அவர் பாங்கு சொல்லி அவரை இக்காமத்து சொல்லி தொழுகை நடத்துகிறாரு. இது அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை பார்த்து சந்தோஷப்படுகிறான் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அப்போ பாங்கு அவர் சொல்லி அவர் தொழகக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி அதை நன்மைக்குரிய ஒரு காரியமாக நமக்கு சொல்லி காட்டுவதில் இருந்து நமக்கு பாங்கின் ஓசை நமக்கு செவியேற்கப்படலை அப்படிங்கும் பொழுது தனியாக நாம் பாங்கு சொல்லி அந்த தொழுகையை நிறைவேற்றுவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதிக நன்மைகளை சிறப்புகளை நமக்கு பெற்றுத் தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக அந்த செயல் அமைந்துவிடும். ஒருவர் பாங்கு சொல்லாமல் தொழுதுட்டாரு, தப்பா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகுமானா அப்படி கிடையாது. தொழுகை நிறைவேற்றி நன்மை கிடைச்சிடும். இந்த பாங்கினால் கிடைக்கக்கூடிய கூடுதல் சிறப்பை செஞ்சாரு, அவர் தவற விட்டுட்டார் என்பதுதான் அதற்கு பொருளாகும். இப்போ பாங்கின் சத்தம் கேட்டால் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதில் ஒரு சுன்னத் ஜமாத் பள்ளியில் என்ன செய்கிறாங்க, பாங்க சொல்கிறாங்க. அந்த பாங்கையும் நம்ம பாங்காக கருத்தில் எடுத்துக்கொண்டு நம்ம அதை நம்ம நிறைவேற்றிக்கலாமா, பாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தொழுதுடலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இங்கே சுன்னத் ஜமாத்து, தவு ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து அப்படிங்கிற காரணம்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பாங்கு சொல்லப்படுதா, அப்படி சொல்லப்பட்டால் அந்த பாங்கை நாம் அங்கீகரிக்கலாம், அது பாங்குன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொல்லித்தரான வகையில் ஒரு பாங்கு சொல்லப்படுதுன்னா அது பாங்கே இல்லையே, அதை பாங்குன்னு அங்கீகரிக்க முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாங்க சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர்னு துவங்கி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இதான் பாங்கின் வாசகம். ஃபஜ்ர் தொழுகைனா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் கடைசியில் சேர்த்துக்க சொன்னாங்க. தானே பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்துங்கிற பேரில் தனியாக ஒரு வார்த்தையை சொல்கிறது, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு விஷயம். அதை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? பாங்கு என்ற பெயரில் பாங்குடைய அம்சமாக என்ன செய்கிறாங்க? அதை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இது பிதஅத். இப்படி ஒரு பிதஅத்தை நிறைவேற்றிய நிலையில் ஒரு அழைப்பு கொடுக்கப்படும் சொன்னால் அதை நாம் அங்கீகரிக்கவே கூடாது. அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அங்கீகரிக்காத விஷயத்தை நாம் அங்கீகரிக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் ஒரு அமல் தான், நான் சொன்னதை தான் செய்கிறாரு, நான் சொன்னதையே நான் சொல்லாத மாதிரி செய்கிறார். ஒரு நல்லதை அமலையே செய்தாலும் நான் கட்டளையிட்ட விதத்தில் அவர் செய்யவில்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும், இறைவனால் நிராகரிக்கப்படும். நான் அப்போ அல்லாஹ்வே நிராகரிக்கப்படுறான்னா நம்ம எப்படி அங்கீகரிக்க முடியும்? நாமளும் நிராகரித்து தான் ஆகணும். அதை பாங்க பொருட்படுத்தக்கூடாது, அதை பாங்காக நம்ம அங்கீகரிக்கவே கூடாது. அல்லாஹ்வே நிராகரிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி அங்கீகரிக்க முடியும்? உலகத்தில் அதெல்லாம் பார்ப்போம். உலகத்தில் அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருது? எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க, நிலநடுக்கம் வரப்போகுது, அறிவிச்சுட்டாங்க, கிளம்புங்க. அப்படின்னா என்ன யோசிப்போம்? நிலநடுக்கம் வரப்போகுது, கிளம்பணுமா? யாரப்பா சொன்னா? யாரோ சொல்லிட்டு போனாங்க. யாரோ சொல்லிட்டு போனாங்களா? அதை எப்படி நம்ம அதை பார்ப்போம்? கேஸெல்லாம் நடந்துடும். அப்படிலாம் உண்மையாக தனியாக விசாரிப்போம். கவர்மெண்ட்டே என்ன செய்யுது? அஃபீஷியலாக ஒரு ஆர்டர் போட்டு நமக்கு அறிவிக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக என்ன செய்வோம்? டக்குன்னு அதுக்கான ஆக்ஷன் நடத்துவோம். அப்போ ஒரு அறிவிப்பு எங்கே இருந்து வருது அப்படிங்கிறத வச்சு அதுக்கு மதிப்பு கொடுப்போமா இல்லையா? அதே மாதிரி அந்த அறிவிப்பு எப்படி வருது அதை வச்சு அந்த அறிவிப்புக்கு மதிப்பு கொடுப்போம். எப்படி? அந்த அறிவிப்பு கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு தான் வருது. கவர்மெண்ட் சீல் வச்சு சைன்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக லெட்ரு வருது. கவர்மெண்ட் லெட்ரு எப்படி இருக்குமோ அதே பக்காவாக நம்ம வீட்டுக்கு என்ன செய்யுது? லெட்ரு வருது, கவர்மெண்ட் நோட்டீஸ் வருது. இப்போது ஒரு இதில் மு க ஸ்டாலின் சைன் போட்டிருக்கு, ஒரு இதில் மு க அழகிரின்னு சைன் போட்டிருக்கு. இதை நம்ம எதை எடுத்துக்குவோம்? எது அஃபிஷியல்? ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இதுதான் அதிகாரப்பூர்வமானது, இது அதிகாரப்பூர்வமானது இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்வோமா இல்லையா? முதல்வர் சிஎம் மு க ஸ்டாலின் பா, இது யார்? மு க அழகிரி. அவர் சீன்லே இல்லை, இவரை கொண்டு நீ முதலமைச்சர் இந்த அறிக்கைன்னு ஏற்றுக்க முடியுமா? அதை புறக்கணிப்போம். அப்போ ரெண்டை பார்ப்போம். எதை பார்ப்போம்? எங்கே இருந்து அந்த அறிவிப்பு வருது, எப்படி வருது. இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்குவோம், அங்கீகரிப்போம். இல்லைன்னா அதை புறக்கணிப்போம். அப்படித்தானே? அதே மாதிரி பாங்கும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அடிப்படையில் அந்த பாங்கு சொல்லப்பட்டால் அதை நம்ம அங்கீகரிக்கலாம், இல்லைன்னா அதை புறக்கணிச்சிடணும். அல்லாஹ்வே அதை மறுப்பான், அதை நிராகரிப்பான்னு சொன்னால் நம்ம அதை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த அடிப்படையில் தான் பாங்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாங்கு எதுக்கு சொல்கிறாங்க? பள்ளிக்கு வாங்கன்னு அழைக்கிறதுக்கு தானே. ஆனால் அந்த பாங்கு ஒரு தர்காவில் இருந்து சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்க முடியுமா? ஒரு அறிவிப்பு நமக்கு வருது, கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா அது எங்கேருந்து வரணும்? கவர்மெண்ட் சைட்லேருந்து வரணும்னு பார்ப்போம்ல. வேற யாரோ எங்கே இருந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம்ல. அதே மாதிரி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரும்னு சொன்னால் அந்த அழைப்பை ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போ இடமும் சரியாக இருக்கணும், சொல்லுகின்ற விதமும் சரியாக இருக்கணும். இந்த ரெண்டும் சரியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்ம உலகத்தில் அங்கீகாரம் கொடுப்போம். அல்லாஹ்வும் அப்படி தான் அங்கீகாரம் கொடுப்போம். இப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் எதற்கு இருக்குதோ அங்கே இருந்து அந்த விதத்தில் சொல்லப்படக்கூடிய பாங்குக்கு தான் நாம் அங்கீகாரம் கொடுக்கணும். அது அல்லாத பாங்குக்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் மறுத்துடுவான். அல்லாஹ்வே மறுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஏற்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலிருந்து சொல்லப்படக்கூடிய பாங்க இருக்குதா, அது பள்ளியில் அங்கேருந்து சொல்லப்படக்கூடிய பாங்கு நம்ம பொருட்படுத்த வேண்டிய, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இறை தூதர் சொல்லித்தந்த வாசகங்களுக்கு மாற்றமாக கூடுதல் குறைவு பண்ணி மாற்றம் பண்ணி சொல்கிறாங்களா, அதையும் நம்ம ஏற்க வேண்டிய அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சொல்லப்படக்கூடிய இடம் ஏகத்துவத்தை இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கிறதா, இறை தூதர் சொல்லித்தந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய பாங்கின் வாசகங்களாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் அந்த பாங்குகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இதற்கான பதிலாக கொண்டு நம்ம அதை பாங்காக எடுத்துக்கொண்டு நம்ம தொழுகையை நிறைவேற்றலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. பாங்கு
அதை ரசூலுல்லாஹி எந்த முறையில் எப்படி சொல்ல சொன்னாங்களோ அப்படி தான் நம்ம அதனை செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். இது தப்பு. மைக்கில் என்ன செய்கிறாங்க, பாங்கு சொல்கிறாங்க, அதை நம்ம அங்கீகரிப்பதும் அதை நம்ம பாங்குக்கான இந்த வக்தில் சொல்லப்படக்கூடிய பாங்காக நாம் ஏற்றுக்கொள்வதும் தவறாகிவிடும். அது எப்படி தவறு? சிம்பிளாக ரொம்பலாம் வேணாம், ஒரு சிம்பிள் லாஜிக். இப்போ நம்ம வேளை தொழுகை தொழணும் தானே? சரி, கேமரா வச்சாச்சா, ரெக்கார்டிங் ஆகுதா? சரி, மசல்லா இருச்சாச்சு, அல்லாஹ் அக்பர், ஃபஜர் தொழுதுட்டோம் 2 ரக்காத், ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. லோஹர் தொழுதுட்டோம், அசர் தொழுதுட்டோம், மகரிப் இஷா தொழுதுட்டோம், ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வக்து இஷா வந்துருச்சா? ஃபோனில் இஷா எங்கே இருக்குது, இஷா கிளிப்பிங் ப்ளே போடு, இஷாவை ப்ளே பண்ணி வச்சுட்டு இஷா தொழுகையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நிறைவேற்றியது ஆகுமா? ஆகாது. அப்போ இஷா தொழுகை நிறைவேற்றினா எப்படி நிறைவேற்றணும்? அன்னன்னைக்கு நம்ம ஃபிசிக்கலாக வரணும், ஒழு செய்யணும், பள்ளிக்கோ அல்லது இருக்கிற இடத்துலையோ தக்பீர் கட்டி இறைவனை நினைத்து வணங்கணும். அதுதானே? அதே தான் பாங்கு. ஒரு மனிதர் ஃபிசிக்கலாக வரணும், அவர் நன்மை நாடி வரணும், அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு வக்துக்கும் பாங்கு சொல்லணும். இந்த ஒரு உதாரணத்தோட புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அந்த ஆப்பில் சொல்கிறதுங்கிறது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வராது. அதற்கு நன்மைகள் மார்க்கத்தில் சொல்லப்படுது. அதில் நன்மை தெரிஞ்சால் போட்டி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, முந்தி அடிப்பீங்கன்னு ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. நாளை மறுமையில் கழுத்து உயர்ந்தவரா அவர் என்ன செய்வார், பாங்கு சொன்னவர் அடையாளம் காணப்படுவார்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் எல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம போய் ஒரு நபர் சொல்வதற்கு தான் இருக்குங்கிறதுனால இது எப்படி ஃபோனில் தொழுதுட்டோம் அப்படின்னு வக்துக்கு ப்ளே பண்ணால் கூடாது. அதே மாதிரி வக்துக்கு பாங்கை ப்ளே பண்ணாலும் அது பாங்காக என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாங்கின் வாசகத்தை கேட்கறதுக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்கு வேணால் அதை வச்சுக்கலாமே ஒழிய, ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரு ரிமைண்டராக அதை பயன்படுத்தலாமே ஒழிய, அதே பாங்குக்கான அங்கீகாரம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இதுக்கான பதிலாக சொல்லுங்கள்.